நேற்றைக்கு பீகாரில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் தரப்புக்கு 128 எம்எல்ஏக்களும் அதே போல் இங்கே ஆர்ஜேடி தரப்புக்கு 115 எம்எல்ஏக்களுடைய ஆதரவும் இருந்துச்சு. இப்படி தான் அவை தொடங்கப்பட்டுச்சு. ஆளுநர் உரை முடிக்கப்படுகிறது. ஆளுநர் உரை முடிக்கும் வரைக்கும் நிதிஷ் தரப்புக்கும் பாஜக தரப்புக்கும் சில எம்எல்ஏக்கள் அவைக்கு வராமலே இருந்தாங்க. ஆளுநர் உரை முடிந்த உடனேயே ஆர்ஜேடி உறுப்பினரான ஆவாத் பிகார் சௌத்ரி, இவர் தான் சபாநாயகர், நான் பதவியை விலக முடியாதுன்னு சொல்லி அவர் சபாநாயகருடைய பொறுப்பில் ஏறி உட்காராரு. நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்தலாம் அப்படின்ற உத்தரவை விடுறாரு. ஆனா பாஜகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சபாநாயகராக இவர் இருக்கக்கூடாது, இவருக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானத்தின் மீது ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுது. இதுல கிடைத்த வாக்குகளே பாஜக தரப்புக்கும் நிதிஷ்குமார் தரப்புக்கும் சில எம்எல்ஏக்கள் வரல அப்படின்றத காட்டி கொடுத்துச்சு. அதாவது இந்த சபாநாயகருக்கு எதிரான இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 125 வாக்குகள் கிடைச்சிச்சு. அதே போல எதிராக 112 வாக்குகள் கிடைச்சிச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், நிதிஷ்குமார் தரப்புக்கு 128 பேர் இருந்தாங்க. ஆனா கிடைத்த வாக்குகளோ 125 தான். ஆனால் இந்த பக்கம் லாலுவுக்கு 115 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஆனால் கிடைத்ததோ 112 வாக்குகள் தான். அப்போ 3 பேர் இந்த சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் நிதிஷ் பக்கம் தாவி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 3 பேருடைய எண்ணிக்கையை நிதிஷ்குமார் தரப்புலேருந்து குறைச்சோம் அப்படின்னா அவர்களுடைய ஒரிஜினல் கிடைத்த வாக்குகள் என்பது 122 தான். ஆனால் நிதிஷ்குமாருக்கு 128ல் 122 தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா 6 பேர் அவைக்கில் நிதிஷ்குமார் தரப்பில் இல்லை அப்படின்றத இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நிலைமை இருந்துச்சு. இதுதான் செய்தி ஊடகங்களும் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சபாநாயகர் டக்குன்னு வந்து நீக்கப்படுகிறார். பாஜகவை சேர்ந்த துணை சபாநாயகராக இருந்த ஒருவர் சபாநாயகராக அங்கே அமர வைக்கப்படுகிறார். இப்படி அமர்ந்த உடனேயே ஆர்ஜேடி உறுப்பினர்கள் 3 பேர் நிதிஷ்குமார் பக்கம் போய் உட்கார்றாங்க. இப்படி உட்கார்ந்த உடனே தேஜஸ்வி யாதவ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. உடனே தேஜஸ்வி யாதவ் எழுந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாக்கெடுப்பு முடியும் வரைக்கும் இந்த 3 எம்எல்ஏக்களுமே அவரவருடைய இடத்துல தான் இருக்கணும், அந்த பக்கம் மாறி உட்காரக்கூடாது, அப்படி மாறி உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவருடைய வாக்குகளை செல்லாதாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை சபாநாயகருக்கு வைக்கிறார். ஆனால் சபாநாயகரை மிக தெளிவாக பாஜக மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கிற சபாநாயகரோ பாஜக தரப்பாக இருப்பதால் அந்த சபாநாயகர் தேஜஸ்வி யாதவுடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துட்டார். இந்த 3 எம்எல்ஏக்கள் அங்கே அமர்ந்து நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது நிதிஷ்குமாருடைய 45 எம்எல்ஏக்களில் 44 ஓட்டு நிதிஷ் கிடச்சிருக்கு. பாஜகவுடைய 78 எம்எல்ஏக்களோட 78 எம்எல்ஏக்களோட ஓட்டு கிடச்சிருக்கு. அதே போல் மாஞ்சியுடைய 4 எம்எல்ஏக்களில் 4 எம்எல்ஏக்களோட ஓட்டும் கிடச்சிருக்கு. ஒரு சிஹெச்ஐயோடைய ஓட்டும் கிடச்சிருக்கு. கூடுதலாக ஆர்ஜேடியுடைய 3 எம்எல்ஏக்களுடைய ஓட்டு நிதிஷ்குமார் கிடச்சி 129 வாக்குகளுடைய வெற்றி பெறார். சபாநாயகருடைய வாக்குகளையும் சேர்த்தா 130 வாக்குகள். அப்போ இதுதான் நேற்றைக்கு பீகாரில் நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 பேர் வராமே இருந்தாங்க. ஆனால் அந்த 6 பேர் திடீர்னு வந்து வாக்கெடுப்பில் கலந்துக்கிறாங்க. அதுலேயும் ஒரு ஆள் மிஸ்ஸிங். அது யாருன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 6 பேர் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த 3 பேர் லாலு தரப்பிலிருந்து இந்த 3 பேர் ஏன் நிதிஷ் தரப்புக்கு போனாங்க அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே எழுதுமா இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலும் தான் இந்த 6 பேர் எப்படி திடீர்னு அவைக்கு வந்தாங்க அப்படின்றதுலையும் இருக்குது. இந்த 3 பேர் ஏன் மாறினாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த 3 பேர் எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படின்னா, சேட்டன் ஆனந்த், நீலம் தேவி, பிரகலாத் யாதவ், இந்த 3 எம்எல்ஏக்கள் தான் நிதிஷ் பக்கம் தாவிய எம்எல்ஏக்கள். இந்த 3 எம்எல்ஏக்கள் ஏன் திடீர்னு அந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது நள்ளிரவில் போலீஸ் நடத்திய வேட்டை வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது தேஜஸ்வி யாதவ் வீட்டில் வாக்கெடுப்புக்கு முந்தைய நாள் நள்ளிரவில், ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீஸ் படையினர் அங்கே தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு எம்எல்ஏவை கடத்திட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, யார் அந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேட்டன் ஆனந்த் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. சேட்டன் ஆனந்த் எங்களுடைய எம்எல்ஏ, எங்களுடைய வீட்டில் எங்களுடைய மீட்டிங்கில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், அவர் எப்படிங்க நீங்கள் கடத்தினதா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர்களுடைய குடும்பத்தினர் தான் இது மாதிரி எங்களுடைய பையன் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத போலீஸ் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, இந்த சேட்டன் ஆனந்த் லாலுவுடைய வீட்டில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. முதல் நாள் வரைக்கும் பகலில் கிரிக்கெட் விளையாடுறாரு. அந்த வீடியோ காட்சி கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், சேட்டன் ஆனந்த் மிக தெளிவாக தன்னுடைய விருப்பத்தின் பேரிலே கிரிக்கெட் விளையாடுகிறார். இந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய இந்த வீடியோ என்பது அந்த குடும்பத்தினரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் என்னுடைய மகனை காணவில்லை அப்படின்னு சொல்லி திடீரென்று அந்த குடும்பத்தினர் புகார் கொடுத்தது ஒரு முற்றிலும் புரியாத புதிராகவே இருந்துச்சு. அந்த போலீஸ் அந்த சேட்டன் ஆனந்தை நீங்கள் எங்கள் கூட ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது கூட சேட்டன் ஆனந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் வந்தேன், என்னை யாருமே கடத்தலை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் போலீஸ் அவரை மீட்டு கொண்டு போகிறாங்க.
போகும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா லாலுவுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் சப்போர்ட்டாக தான் முழக்கமிட்டுக்கிட்டே போலீஸோட போகிறாரு. அப்போ நள்ளிரவில் ஒரு எம்எல்ஏவை, அதாவது சேட்டன் ஆனந்த் அப்படின்ற எம்எல்ஏவை போலீஸ் கொண்டு வந்து அந்த குடும்பத்தோட ஒப்படைக்கிறாங்க. அதாவது இது நடந்தது அனைத்துமே நள்ளிரவில். இப்படி நள்ளிரவில் அந்த குடும்பத்தோட ஒப்படைச்ச பிறகு மறுநாள் காலையில் அந்த ஆர்ஜேடி எம்எல்ஏவான சேட்டன் ஆனந்த் நிதிஷ்குமார் பக்கம் போய் உட்கார்றாரு. அப்போது இந்த நடந்ததை வச்சு பாருங்களேன், இந்த சேட்டன் ஆனந்த் முன்னாடியே அங்கே கிரிக்கெட் விளையாடுறாரு, தேஜஸ்வி கூட தான் இருக்கிறாரு அப்படின்றது இந்த குடும்பத்தினருக்கு தெரிந்தும் என்னுடைய மகனை காணவில்லைன்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து பிடிக்குது. போலீஸ் பிடிக்கும்போது கூட சேட்டன் ஆனந்த் நான் என்னை யாரும் கடத்தலைன்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன சேட்டன் ஆனந்த் நள்ளிரவுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரில, நிதிஷ் பக்கம் போயிட்டார். ஒருவேளை குடும்பத்தினரை பாஜக தரப்பு போலீஸை வச்சையோ அல்லது வேறு ஏதோ மிரட்டி சேட்டன் ஆனந்தை தங்கள் வழிக்கு கொண்டு வந்தார்களா அப்படின்ற கேள்வி இன்றைக்கி அந்த பொதுமக்கள் கிட்ட எழுந்திருக்கு. சரி, இது சேட்டன் ஆனந்த் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ. ரெண்டாவது எம்எல்ஏ பிரகலாத் யாதவ். இவர் அந்த போலீஸ் வராங்க தெரியுமா தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு வந்து இது போன்ற அந்த எம்எல்ஏக்களை கூட்டி போகிற அந்த நிகழ்வுகளெல்லாம் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன பதிவு போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் பதிவு பண்ணதை இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது நிதிஷ்குமாருக்கு பயம் வந்துருச்சு, அதனால தான் போலீஸை அனுப்பி இப்படியான வேலைகளை எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறார். நான் எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவேனா, எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணுவேனா, நான் என்றைக்குமே லாலு பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நள்ளிரவு வரை பதிவு போட்டிருக்கிறாரு இந்த பிரகலாத் யாதவ். ஆனால் மறுநாள் காலையில் அவரும் ஆர்ஜேடிக்கு எதிராக நிதிஷ்குமார் பக்கம் போய் வாக்களிக்கிறாரு, அந்த பக்கம் போய் உட்கார்றாரு. அப்போ இந்த எம்எல்ஏவுக்கும் நள்ளிரவில் நடந்த விஷயம் என்ன, அவருடைய குடும்பத்தினர் மிரட்டப்பட்டார்களா அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்திருக்கு. மூணாவது எம்எல்ஏவான நீலம் தேவி. இந்த நீலம் தேவியை பொறுத்த வரைக்கும் இவர் எம்எல்ஏவாக இடைத்தேர்தலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய கணவர் தான் அவர் எம்எல்ஏவாக இருந்தார், ஆனந்த் சிங் அப்படின்னு சொல்லி. இந்த ஆனந்த் சிங் என்பவர் பீகாரில் ஒரு மிகப்பெரிய டானாக இருக்கக்கூடியவர். இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் குற்ற வழக்குகள் நிறைய இருக்கு. இவர் 2020ஆம் ஆண்டு ஆர்ஜேடியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் முகமா அப்படின்ற தொகுதியில். அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இவர் எம்எல்ஏவாக இருக்கும்போதே இவர் AK-47 போன்ற ஆயுதங்களை வச்சிருந்தார்னு சொல்லி கோர்ட்டில் இவருக்கு எதிராக வழக்கு நடந்து அதற்கு எதிராக தீர்ப்பு வந்து இவருடைய எம்எல்ஏ பதவி என்பதும் பறிக்கப்படுது. இப்படி எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்ட உடனே அவருடைய மனைவிக்கு, அதாவது நீலம் தேவிக்கு ஆர்ஜேடி தரப்பு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீலம் தேவியும் வெற்றி பெறுகிறார். இந்த நீலம் தேவியோட ட்விட்டர் பதிவு போய் நம்ம பார்க்குறோம். 2 நாட்களுக்கு முன்பிலிருந்து இவர் என்ன போட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, இவருடைய கணவனுடைய புகைப்படத்தை போட்டு பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாலுவுடைய புகைப்படங்களை போட்டு பதிவுகளை போட்ட இவர் திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவருடைய புகைப்படத்தை போடுறாரு. நேற்றைக்குமே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, என்னுடைய கணவரை ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் ஆனந்த் சிங் அப்படின்ற ஹேஷ்டாக்கோட பல்வேறு பதிவுகளை இவர் இட்டிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இதுலேருந்து என்ன ஒரு முடிவுக்கு வர முடியுது, அந்த கமெண்ட்ஸில் அவருக்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய ஆனந்த் சிங் அதனுடைய கணவரை வந்து ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதுவும் டீல் பேசப்பட்டு இவரை வந்து ஆர்ஜேடி தரப்பில் இருந்து நிதிஷ்குமார் தரப்புக்கு வைத்திருக்கிறார்களோ அப்படின்ற சந்தேகத்தை அங்கிருக்கக்கூடிய ஆர்ஜேடி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அப்போது இந்த 3 எம்எல்ஏக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேட்டன் குமார் அவர் தன்னுடைய விருப்பத்தின் பேர் தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் குடும்பத்தினர் திடீர்னு புகார் கொடுக்குறாங்க. வீடியோவை பார்த்த பின்பும் கூட அவர் அந்த நள்ளிரவில் குடும்பத்தோடு ஒப்படைக்கப்படுகிறார். ஆனால் நள்ளிரவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவர் வந்து நிதிஷ் பக்கம் போயிட்டார். இன்னொரு எம்எல்ஏ பிரகலாத் யாதவ் நள்ளிரவு வரைக்கும் போலீஸோட அராஜகத்தை எதிர்த்து பதிவுகளை போட்டிருக்கிறார். அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த பக்கம் போயிருக்கிறார். இந்த பக்கம் நீலம் தேவி தன்னுடைய கணவரை விடுதலை செய்ய வேண்டும், ஜெயிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் டீல் பேசியிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் அந்த பக்கம் போயிட்டாரா அப்படின்ற கேள்வியும் பொதுமக்கள் இன்னைக்கு அங்கே எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 எம்எல்ஏக்களுமே ஆர்ஜேடியிலிருந்து நிதிஷ்குமார் பக்கம் போய் உட்கார்றாங்க. இப்படி உட்கார்ந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மாயமான நிதிஷ்குமார் பாஜக எம்எல்ஏக்கள்லாம் அவைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்ஜேடி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே நம்ம பக்கம் வந்துட்டாங்க, இனி அவர்கள் வெல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவல் அந்த மாயமான எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த மாயமான எம்எல்ஏக்கள் அதன் பிறகு நம்மளுடைய எம்எல்ஏ பதவி போயிடும் அப்படின்றதுக்காக வேறு வழி இல்லாமல் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக பாஜகவிற்கு ஆதரவாக ஓட்டளிக்க அவர்கள் வந்திருக்கிறாங்களோ என்ற சந்தேகம் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எழுது, நமக்கும் எழுது. இது ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா, நிதிஷ்குமாருக்கு எதிராக லாலுவுக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக எம்எல்ஏவான சஞ்சீவ் குமார் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்தார்.
வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காகவே பீகாருக்குள்ளே நுழைவதற்காக வர்றாரு. பீகார் பார்டர்லேயே போலீஸ் எஸ்பி, அதாவது நவடா பகுதியில் இருக்கக்கூடிய எஸ்பியும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை இடைமறித்து அவரை வனத்துறை ஃபாரஸ்ட் அலுவலகத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் அடைக்கிறாங்க. அது அங்கே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறுது. நிதிஷ்க்கு எதிராக இவர் வாக்களிக்க கூடாது என்பதற்காக தான் இப்படியான சம்பவங்களை செஞ்சிருக்கிறார் அப்படின்ற செய்தி பீகாரில் பரவலாக பரவுது. இவருக்குமே ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் 3 பேர் நம்ம பக்கம் வந்துட்டாங்க என்ற தகவல் போன பிறகுதான் அங்கே அவர் மிரட்டப்பட்டு ஒழுங்கா நிதிஷ்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிதிஷ்க்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு எம்எல்ஏ ஓட்டு போடுவதற்கு நிதிஷ் தரப்புலேருந்து வரவே இல்லை. இப்படியான ஆர்ஜேடி எம்எல்ஏக்களை இந்த பக்கம் வர வச்ச பிறகுதான் நிதிஷ் தரப்புக்கும் பாஜக தரப்புக்குமே அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அவைக்கே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது சனிக்கிழமை நடந்த அப்டேட்டை வச்சு ஞாயிற்றுக்கிழமை நம்ம போட்ட வீடியோ படி நடந்தது அனைத்துமே உண்மை. லாலு தரப்பு தான் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதாக இருந்தாங்க. ஆனால் திடீரென்று நள்ளிரவில் நடந்த அந்த திருப்பங்களால் லாலு தரப்புடைய எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போனோடனே இனி வெல்வதற்கே வாய்ப்பில்லை என்று மாஞ்சி தரப்பும், ஏன்னா மாஞ்சிக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுப்பதாக இருந்தாங்க, அந்த மாஞ்சி தரப்பும் வேறு வழி இல்லாமல் நிதிஷ் தரப்புக்கே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த 3 ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் வந்ததுனாலேயே மாயமாக இருந்த 2 பாஜக எம்எல்ஏக்களும் 5ல் 4 நிதிஷ்குமார் எம்எல்ஏவும் அவைக்கு திரும்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக. இதை உறுதி செய்யும் விதமாக நம்ம சொன்னோம்ல, எம்எல்ஏக்கள் மாயமாயிட்டாங்க, லாலு தரப்பு தூக்கிட்டாங்கன்னு சொன்னதை உறுதி செய்யும் விதமாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜகவுடைய தரப்பு எம்எல்ஏவை என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் புத்தகையா அப்படின்ற பகுதியில் ஒரு கேம்பை நடத்தினோம், 78 எம்எல்ஏக்கள் வர சொன்னோம், அதில் 2 பேர் வரவே இல்லை, 5 எம்எல்ஏக்கள் வரைக்கும் டீல் பேசப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படின்ற தகவலை பாஜகவுடைய தரப்பில் பேசப்பட்ட அந்த எம்எல்ஏவே பதிவு பண்ணுறாரு சட்டமன்றத்திலே. அதே போல் ஜேடியுடைய எம்எல்ஏவுமே என்ன சொல்கிறாருன்னா, ஜேடியு தரப்பில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் இந்த விருந்துக்கு, சிரவண்குமார் நடத்திய அந்த விருந்துக்கு வரவே இல்லை, இந்த அவைக்குமே அவங்க வராமல் தான் இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது அந்த அவைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, இந்த எம்எல்ஏக்களை எல்லாம் டீல் பேசியது லாலு தரப்பு தான் அப்படின்றதை சட்டமன்றத்தில் வைத்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நாம் சொன்னதைப் போலவே எம்எல்ஏக்கள் என்பவர் லாலு தரப்புக்கு ஆதரவாக அவை நடவடிக்கையில் பங்கெடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் நிதிஷ்குமார் தரப்பு தோற்று போயிடும் அப்படின்றதான் நடப்பதாக இருந்துச்சு. ஆனால் ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீண்டும் அவைக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரோடைய சஞ்சீவ்குமார் எம்எல்ஏவை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை வச்சும் எஸ்பியை வச்சும் ஓட்டு போடுவதற்கு தடுத்து நிற்பாட்டி ஆளுநர் உரை முடிஞ்சு சபாநாயகர் எல்லாம் மாறின பிறகு ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்த பிறகு தான் இந்த சஞ்சீவ்குமாரையே ஓட்டு போடுவதற்கு எஸ்பியும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் பாட்னா வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அப்போ திட்டமிட்டு நள்ளிரவில் சில சம்பவங்களை நிதிஷ் தரப்பும் பாஜக தரப்பும் செஞ்சு ஆர்ஜேடி எம்எல்ஏக்களை வாங்கியதுனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு அங்கே வெற்றியே கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் மீதும் சரி, நிதிஷ்குமார் தரப்புக்கும் சரி, பாஜக தரப்புக்கும் சரி, பீகார் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணி இவர்கள் வெல்ல வேண்டுமா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நேற்றைக்கு தேஜஸ்வி யாதவ் மிக தெளிவாக சொல்கிறாரு, அதாவது நீலம் தேவியை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, உங்களுடைய முடிவை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே சேட்டன் குமார் சொல்கிறாங்கன்னா, என்னுடைய தம்பியாக நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் மாஞ்சிக்குமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நிதிஷ்குமார் உங்கள் கூட்டணியிலேருந்து விலகி ராஜபவன்லேருந்து வெளியே வந்தபோது நீங்கள் நிதிஷ்குமாருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அவருக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க, இன்றைக்கி அவருக்கு நல்ல மருந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நிதிஷ்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், 9ஆவது முறையாக மாறி மாறி நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க, இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட இந்த எம்எல்ஏக்கள்லாம் நாளைக்கு போய் மக்களை எப்படி போய் சந்திப்பீங்க, மக்களை போய் பார்க்கும்போது நிதிஷ்குமார் ஏன் இப்படி மாறி மாறி தாவிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்களே, அதற்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது, நீங்கள் ஏன் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக நின்றுகின்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்களே, அதுக்கும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேள்வியை தேஜஸ்வி யாதவ் நேற்றைக்கு சட்டசபையில் நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, மோடிக்கும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, மோடி கேரண்டின்னு சொல்லி மோடி பேசிகிட்டு இருக்கிறாரு, இந்த நிதிஷ்குமார் இன்னும் எவ்வளவு நாட்கள் உங்கள் கூட்டணியில் இருப்பார் அப்படின்றதுக்கு மோடி கேரண்டி கொடுப்பாரா அப்படின்ற கேள்வியை மோடியை நோக்கியும் எழுப்பியிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ். தன்னுடைய எம்எல்ஏக்கள் தனக்கு துரோகம் செஞ்சு அந்த பக்கம் போன பிறகு, அதே போல் மாயமான எம்எல்ஏக்கள்லாம் திரும்ப வந்த பிறகு அவை நடவடிக்கையிலேருந்து தேஜஸ்வி யாதவ் வெளியேறுவதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அப்போ நிதிஷ்குமார் பெற்ற வெற்றி என்பது மோசடி செஞ்சு தான் பெற்ற வெற்றி அப்படின்றத இதுலேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்கிறலாம். இப்படி மோசடி செய்து கிடைத்த அந்த வெற்றி என்பது இன்னும் எத்தனை நாளைக்கும் நீடிக்கும் அப்படின்றத வரக்கூடிய தேர்தலில் பீகார் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திலிருந்தே தெரிஞ்சுக்கிறலாம். நன்றி.